இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார்ல குஸை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க சார். அந்த அவங்க வந்து சிலை வணக்கத்தில் தான் செஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுன்னத் ஜமாத் சார்ந்த ஆலிம்கள் ஒருத்தர் பேசினதான் வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? நானும் அந்த பேச்சை கேட்டேன். அந்த ஆலிம் அவர்கள் சொல்கிறாங்க, குஸை அப்படிங்கிறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனார்கள் ஒருவர், அவர் சிலை வணக்கத்தில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்முடைய உள்ளத்திலெல்லாம் மிகப்பெரிய வேதனை தந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் தூய்மையானவர்கள், ஈமானிலே இருந்தார்கள், தௌஹீதிலே இருந்தார்கள் என்று சொல்கிறோம். அதற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஆளும் எப்படி இவர் சொன்னார்னு நினைக்கும் பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை, ஜீரணிக்க முடியலை. ஆனால் சொன்னது உண்மை, நம்மளே கேட்டதுனால சொல்கிறேன், நானே கேட்டது. அதில் எப்படின்னு சொன்னால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கிறாங்க, அவருடைய தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தந்தையார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தந்தையார் ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தந்தையார் அப்துல் மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தந்தையார் குஸை ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் குஸை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் முன்னோர்கள் ஒருவராக வர்றாங்க. நம்ம என்ன சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்கள் அத்தனை பேரும் தௌஹீதிலே இருந்தார்கள், தூய்மையானவர்களுடைய குடும்பத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இடையில குஸையை மட்டும் சிலை வணக்கம் சொன்னால் போச்சங்க, எல்லாம் போச்சங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தூய்மையானவர்கள், தூய்மையான வழியிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்று நாம் சொல்வதெல்லாம் போச்சு, அடிபட்டு போச்சு. சரி, இப்படி சொல்கிறது சரியாகுமா? அதை பார்ப்போமே, சரியாகுமா அப்படின்னு கேட்டால் சரி ஆகாது. ஏன்? குர்ஆனுக்கு மாட்டோம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க காபா கட்டி முடித்த பின்னால். அதில் ஒரு துவா, வைது கால இப்ராஹீமும் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவனை இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்கு. அடுத்து இதான் நமக்கு பாயிண்ட்டு, வஜ்னுபுனி வ பனிய அன் அபுதல் அசனாம், என்னையும் என் தலைமுறையையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எவ்வளோ அழகான துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா கபூல் ஆனிச்சா இல்லையா? கபூல் ஆயிடுச்சு. அப்போ என்னையும் என்னுடைய தலைமுறையும்ட்டாங்கல்ல. அப்போ தலைமுறையில் தானே குஸை வர்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா என் தலைமுறை குஸையை தவிர அப்படி சொன்னாங்களா? என்ன பாருங்கங்க. அப்போ தலைமுறை அத்தனை பேரும் சிலை வணக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் சொல்ல, குஸை சிலை வணக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா கபூலாக அது எவ்வளோ பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துது. ஒன்று. அடுத்து பாருங்கள், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா தான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி, இறைவனே என்னை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்கு, என்னுடைய பரம்பரையில் என்னுடைய தலைமுறையிலும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஆக்கு. ஆனால் இங்கே மின் துரியத்தின் என்னுடைய தலைமுறை எல்லாரும் வராது, மின்டாலே பால்னு அர்த்தம் அரபி மொழி இலக்கணத்தில். சிலர், என்னுடைய பரம்பரையில் சிலரை தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த சிலர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முன்னோர்கள். அப்படி பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் குடும்பம் எவ்வளோ இருக்குது, ஷிர்கில் இருந்தவங்கெல்லாம். இப்போ அபூலஹப் எடுத்துக்கிறங்களேன், அபூஜஹல் இருந்துங்களேன், எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் ஷிர்கில் தானே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் மட்டும் அந்த சிலர்னு சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான். அப்போ அந்த குடும்பத்தில் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அப்படின்னு தான் இருக்கிறது, குஸையை தவிரன்றிருக்கா? இல்லையேங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள்லாம் அப்படி தான். ஆனால் ஏற்கனவே ஒரு ஆயத்தொன்று ஓதுனல்ல உங்களுக்கு, வைது ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவனை அவர்களிலே ஒரு இறை தூதரை கொண்டு வருவாயாக. அவர்கள் யார்? அதுக்கு முந்தின வசனத்தில் எனது உம்மத்தில் எனது பிள்ளைகளில் ஒரு உம்மத்தை முஸ்லிமாவை கொண்டு வருவாயாக. வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க. அப்போ எங்களையும் முஸ்லிம்களாக்கி என்னுடைய உம்மத்தை என்னுடைய பிள்ளைகளிலும் சிலரை உம்மத்தை முஸ்லிமா ஆக்கி அந்த உம்மத்தை முஸ்லிமாவில் ஒரு இறை தூதரை கொண்டு வா. எவ்வளோ அழகானது. சரி, உம்மத்து முஸ்லிமாவில் இறை தூதரை கொண்டு வான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், அவங்களுடைய தாயும் தந்தையும் அந்த உம்மத்து முஸ்லிமா உள்ளவங்க தானே இந்த வசனத்தின் பிரகாரம். சரி, அந்த அந்த உம்மத்து முஸ்லிமாவில் தானே குஸையும் வந்துடுறாரு ரஹ்மத்துல்லாஹி
நம்ம ரலியல்லான்னு சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம், ஏன்னா அவங்களாம் தௌஹீதில் இருந்தவங்க அல்லவா. அப்துல்லா ரலியல்லான்னு சொல்லும் பொழுது, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லும் பொழுது, கொசை ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு பாட்டானாரு, தௌஹீதில் இருந்த பாட்டானாரு, உம்மத்து முஸ்லிமாவில் இருந்த பாட்டானாரு. இப்போ உம்மத்து முஸ்லிமாவில் வந்தவர் ஒருவரை மட்டும் விதி வழக்கு பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? அப்படி உயிர் தரத்துக்கு குர்ஆன் ஹதீஸில் இருக்கா? கொசை இப்படி இருந்தால் என்று குர்ஆனில் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, குர்ஆனில் இருக்க அல்லாஹ் நினச்சா சொல்லியிருக்கலாம், சொல்லலாம் வச்சுக்கிறேங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? ஆயத்தானாங்க. கொசையை மட்டும் இப்படி எப்படி சொல்லலாம்? இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு காலமாக நம்ம பாடுபட்டு வந்ததே ஒரு சுன்னி ஜமாத் ஆலிம் பெருந்தகையால் இப்படி ஆகிப்போச்சுங்க. சரி, அதே போல் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மின் அஸ்லாபின் தொய்யிபத்தின் இலா அர்ஹாமின் தாஹிரா. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா தூய்மையான ஆண்களின் முதுகந்தண்டிலிருந்து பரிசுத்தமான தாய்மார்களின் கருவறையின் பக்கம் என்னை கொண்டு வந்து கொண்டே இருந்தான். அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தலாயிலு நுபுவாவில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. காலங்காலமாக என்ன அப்படி தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். இடையில போய் குசை இப்படி உள்ளுக்கு நுழைச்சி விட்டீங்களாக்கா வேறு என்ன இந்த அதீத அடிபட்டு போதே. ஒரு பெண் ஒருவராக இப்போ குசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி பாட்டானால ஒருவர் தானே. அப்போ இந்த ஹதீத பொய்யாருமே, சாதாரண விஷயமாங்க இது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலிம் பெருந்தகையை மௌலித் ஷரீஃபான ஓத்தான் செய்வாங்க. சுன்னை ஜமாத்துக்கு ஆண்டி பாடுபடக்கூடியவங்க, சுன்னை ஜமாத்து கொள்கையை நல்ல ஆணித்தரமாக எடுத்து சொல்லக்கூடியவங்க தான். மற்றவர்கள்லாம் கொஞ்சம் யோசித்து சொல்லுவாங்க, பயந்து ஆணித்தரமாக பேசுவாங்க வஹாபிகளுக்கு மத்தியில். அப்படிப்பட்ட ஆலிம் பெருந்தகை. அப்போ அவங்க சுபான மௌலிதும் ஓதத்தான் செய்வாங்க. அந்த சுபான மௌலிதில் மா ஜால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபித் தையிபீன தாஹிரீன தவில் உலா இருக்குதுல்ல. பரிசுத்தமானவர்கள் வழியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி வந்து கொண்டே இருந்தது. இது அவங்களும் ஓதத்தான் செய்கிறாங்க. இடையில குசை சிலை வணக்கம்னு சொன்னாக்கா இப்போ பரிசுத்தமான வழி இல்லாமல் போச்சா. இவங்களும் ஓதிட்டு தானே வந்தாங்க, பரிசுத்தமானவர்கள் சொல்லிவிட்டு குசை சிலை வணக்கத்தில் இருந்தான்னு சொன்னால். அதனால் கொசை மற்றவர்களை போல எப்படி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் மனாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்கிறோமோ, இவ்வளோ கொசை ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தௌஹீதில் தான் இருந்தாங்க என்பது தான் உண்மை.